Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க தான் என்னோட சேனல். Hey guys, welcome to my channel and welcome to a Sunday chit chat session. என் பேர் மோனா, நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ முதலில் சாரி, லாஸ்ட் சண்டே வந்துட்டு என்னால ஒரு சண்டே சிட் சாட் செஷன் வந்துட்டு அப்லோட் செய்ய முடியல. அது வந்துட்டு இன்னைக்கு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண போறோம். லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வீக், அதாவது லாஸ்டா போட்ட சண்டே சிட் சாட் செஷன்ல சில கொஸ்டின்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இட்ஸ் பேசிக்கலி Q&A சண்டே சிட் சாட் செஷன். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்னால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ட்டு நான் இன்னொரு பார்ட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்துட்டு அதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். இதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நான் என் போன்ல இருந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பத்தி பேச போறோம். ஸோ கையில ஸ்நாக்ஸ், டீ, காஃபின்னு ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க, ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம். ஓ கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடுத்த சண்டே சிட் சாட் செஷன்ல என்ன பத்தி பேசலாம் அப்படின்றது நீங்க எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க, ஓகேவா? அதை வந்துட்டு யோசிங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா ஓடி போய் கமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, அவ்வளவுதான், வாங்க போலாம். முதல் கேள்வி வந்துட்டு why lipstick swatches videos are not being posted for a long time. ரீசன் நான் சொல்றேன். ஆக்சுவலா வேணும்னே தான் பண்ணாம இருக்கேன். நிறைய ஐடியாஸ் இருந்தது லிப்ஸ்டிக் ரிலேட்டட் வீடியோஸ் பண்றதுக்கு. பட் என்னன்னா, நான் இப்போ வந்துட்டு இன்விசிலைன் கிளிப் போடுறேன்னா, ஸோ இதை போட்டுட்டு என்னால லிப்ஸ்ல வந்துட்டு ரொம்ப நேரம் வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. அந்த லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ல கூட பிரச்சனை இருக்காது. அழைக்கும் போது பாத்தீங்கன்னா பல்லுல வாய் வந்து ப்ரெஷர் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபி ஆகுது. இன்னொன்று என்னன்னா, லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் பண்ணும்போது நான் இதை போட்டுட்டு லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் வீடியோ ஒன்று எடுத்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய லிப்ஸ்டிக் வந்து பல்லுக்கு, அதாவது அந்த கிளிப்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பல்லுல பட்டுச்சுன்னா கூட we can easily remove it. ஆனா இந்த இன்விசிலைன் ட்ரேல பட்டுச்சுன்னா அது படுது. சம்டைம்ஸ் நம்மளுடைய எச்சியோட போயிட்டு அந்த ட்ரேக்குள்ள போய் மாட்டிக்குது. ஸோ கிளீனிங் ப்ராசஸும் சரியான கஷ்டமான வேலையா இருக்கு. ஸோ அதனால நான் இன்விசிலைன் போட்டிருக்க ஒரே ரீசன்னால முடிஞ்ச அளவுக்கு கம்மியா லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் வீடியோஸ் வந்து நான் பண்றேன். லைக் ஆப்வியஸாவே அது தெரியுது நான் இப்போ ரீசெண்டா நிறைய பண்ணல அப்படின்றது. அண்ட் என்னோட லிப்ஸ்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்னீவனா தான் இருக்கு. நான் வீடியோ எடிட் பண்ணும் போதெல்லாம் பாக்குறேன், இந்த கார்னர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லிஸ்ட்னால சில டைம் வந்துட்டு நிறைய எச்சு உமிழ்றதுனால இந்த கார்னர்ஸ்ல தான் போய் போய் லைக் உட்காருது. நான் லைக் வாலண்டியரா எச்சு முழுங்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து கிளிப்பு போட்டதுனால. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த கார்னர்ஸ்லாம் வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் சில டிஸ்கம்ஃபர்டிங் விஷயங்கள் இன்விசிலைன் ட்ரே போடுறதுனால. அண்ட் ஆல்சோ யாரோ கேட்டிருந்தாங்க இன்விசிலைன் ட்ரே அப்டேட் என்ன அப்படின்றது. எனக்கு வந்து 26 ட்ரேஸ் அப்படின்றது வந்து மென்ஷன் ஆகியிருக்கு. அதுல நான் இப்போ 13th ட்ரேல இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ட்ரே மாத்துறதுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ எதுவும் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யூஸ்வலா புதுசு மாத்தும் போது கொஞ்சோண்டு பல்லு வலிக்கும், ஏதாவது 1-2 பல்லு மட்டும் ரொம்ப ஸ்டெயின் ஆகும். அது கூட எப்படின்னா ரிமூவ் பண்ணும் போதுதான் வந்து அந்த வலி தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ், இப்போ சாட்டர்டே நைட் நான் மாத்துறேன்னா சண்டே அண்ட் மண்டே மார்னிங் வரைக்கும் ஏதாவது ஒரு 1-2 பல்லுல மட்டும் அந்த பெயின் வந்து ஆப்வியஸா இருக்கு புது கிளிப் மாத்தும் போது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஐ காட் யூஸ் டு இட். ஸோ அதனாலன்னு எதுவும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் கோயிங் குட். நான் இன்னும் ஒரு 2 months கழிச்சு உங்ககிட்ட ஏதாவது அப்டேட் காமிக்கிறேன். பட் ரிசல்ட் வைஸ் பாத்தீங்கன்னா என் பல்லு, முன்னாடி பல்லு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த தூக்கிட்டு இருக்க பல்லு இப்படி ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா தூக்காம தெரியுது, சைட்ல மட்டும் தான் தெரியுது. ஸோ இட்ஸ் கோயிங் குட். த ரிசல்ட் இஸ் ஆல்சோ நைஸ். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதான் இன்விசிலைன் எக்ஸ்ட்ராவா நான் ஒரு கொஸ்டின் வேற கவர் பண்ணியிருக்கேன். இதுல மென்ஷன் ஆகாத கொஸ்டின். பட் யா, இஃப் யூ விஷ் suggest some weight loss and skincare tips for work from home moms. Okay, so basically weight lossக்கு வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த சிப்ஸு, பேக்கடு முறுக்கு, அந்த மாதிரியான ஸ்நாக் ஐட்டம் சாப்பிடாதீங்க. நிறைய ஸ்வீட் வீட்டுல செஞ்சு சாப்பிடாதீங்க. கேசரி, சக்கரை பொங்கல், அல்வா அதெல்லாம் வீட்டுல செஞ்சு சாப்பிடாதீங்க. வெளியிலயும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஓகே, சாப்பிடுற சாப்பாடு வந்து குவாலிட்டியான சாப்பாடா சாப்பிடுங்க. நீங்களா வீட்டுல குக் பண்ணும்போது கம்மி ஆயில் போட்டு குக் பண்றது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாம்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா செம்ம கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மா அப்படிதான். ஸோ அதனால எனக்கு அந்த கஷ்டம் வந்து தெரியும், எப்படி சமைக்கிறது. அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து சமைக்கிறதுனால ரொம்ப கடியா இருக்குமே அப்படின்றது. ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்றதும் அண்ட் அதை ப்ராக்டிஸ்ல எடுத்துட்டு வந்தா ஈஸியா இருக்குன்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, காலையிலே முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு வச்சிருது. அது நான் எங்க அம்மா கிட்டயே சொல்லுவேன். நாளைக்கு நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒய்ஃப் இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாம் ஆகும் போது தான் தெரியும் அந்த கஷ்டம். பட் ஒரே ஒரு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா, காலையிலே சமைச்சு வச்சிட்டா கொஞ்சம் நிறைய டைம் இருக்கும் நமக்கு.
ஸோ காலையிலே சமைச்சிடுங்க. அதான் சாப்பிடும்போது போர்ஷன் கண்ட்ரோல், வெளியில நிறைய வாங்கி சாப்பிடாதது, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் குக் பண்ண சாப்பாடே வந்து சாப்பிட்டுக்கிறது, அதெல்லாம் வில் ஹெல்ப். ஸ்கின் கேர்னு வரும்போது சிம்பிளா வச்சுக்கோங்க, ஓகேவா? ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். வேற எங்கேயோ கூட யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அது கமெண்ட்லயா இல்லை இந்த கொஸ்டின்லயா தெரியல. இந்த கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மட்டும் யூஸ் பண்ணா ஸ்கின் கிளியரா இருக்குமா அப்படின்றது இருக்கும். நீங்க ஒரே ப்ராடக்ட் உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரியானது ஒரே ரொட்டீன்ல ஃபாலோ பண்றீங்க, டயட்டும் நல்லா இருக்குன்னா சிம்பிளான ஸ்கின் கேர் அழகா உங்க ஸ்கின்னும் வந்து அதுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இட் வில் ஒர்க். ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. காலையில பண்றீங்களா, ஆர் சமைக்கலாம் போறீங்கன்னா சமைச்செல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா வேர்த்துச்சுன்னா அது வேஸ்ட் தான். ஸோ இது 2 விஷயம் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆள் தான், மாமும் கிடையாது, ஒய்ஃபும் இன்னும் கிடையாது. அப்படின்றதுனால என்னால சும்மா டிப் தான் கொடுக்க முடியும். இதுதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கும் வந்துட்டு கண்டிப்பா எந்திரிச்சு போய் சமைச்சிட்டு வரணும் அப்படின்றதுலாம் வந்து சரியான காண்டு பிடிச்ச வேலை. ஸோ காலையிலே ஒன்னா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரோமா, மீல் ப்ரெப் பண்றோமா, மீல் ப்ரெப்லாம் நான் ட்ரை தான் பண்ணி பார்க்கணும் இனிமேட்டு. ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு மேபி ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஸோ வேற யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாம்ஸ் இருக்கீங்க, இதுக்கு வந்து எது ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது வந்து காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. பாக்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். How to stop thinking about past regrets and move on with life. Stop thinking about past regrets. அதுதான் நம்ம வந்துட்டு மூளைக்கு நிறைய வேலை வந்து இன்டர்னலா கம்முன்னு யோசிக்க கொடுத்தாதான் இதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம். பட் we just have to control and distract ourselves. தான் நான் வந்துட்டு போன வீடியோல சொல்லியிருக்கேன். ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, unnecessary தாட்ஸ் மைண்ட்ல ஓட்டக்கூடாது. ஐ நோ அது மேபி எம்பாரசிங்கா இருக்கலாம், ஏதோ ரெக்ரெட் பண்றதுனா எம்பாரசிங்கா இருக்கலாம், வருத்தப்பட வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம், யாராவது ஹர்ட் பண்ண மாதிரியான விஷயமா இருக்கலாம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் த திங் அண்ட் மூவ் ஆன். அடுத்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சினாரியோ லைஃப்ல நடந்துச்சுன்னா you're not going to repeat the same mistake அப்படின்றத மட்டும் மைண்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா ஏற்றி வச்சுக்கோங்க. அதனால கத்துக்கிட்ட பாடத்தை மட்டும் நீங்க திருப்பி நினைச்சு பாருங்க. அது ஏற்படுத்தின கஷ்டமோ இல்லைன்னா மனசங்கடமோ இல்லைன்னா எம்பாரஸ்மெண்ட் ஃபீலிங்கோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே அப்படி நடந்தா இது செய்யக்கூடாது அப்படின்றத மட்டும் ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு அடுத்தது என்ன யோசிக்கலாம் அப்படின்ட்டு போயிருங்க. அடுத்தது வந்துட்டு வாட்ஸ் யோர் ஃபேவரட் கோ டு மேக்கப் ஆன் டெய்லி பேசிஸ். இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அப்படின்னு என்ஜாயிங் இந்த மாதிரியான மேக்கப். கொஞ்சோண்டு ஐப்ரோஸ், லைட்டாக மஸ்காரா, ஒரு காஜல். இந்த காஜல் வந்து அது லைக் டைம் ஆஃப் த இயர் பொறுத்து அது மாறுது. சம்மர் டைம்ல வந்துட்டு நான் காஜல் வைக்காம போல்ட் ரெட் லிப்ஸ் போட்டிருந்தேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே 2021 2022ல ஸ்பெசிஃபிக்கா 22ல ஐ டோன்ட் நோ நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தேன். டிண்டட் லிப் பாம்ஸ் போடுறேன்ட்டு பிங்க் கலர் என் வாயில நான் அப்பி வச்சிருக்கேன். இப்ப பார்த்தா எனக்கு அப்படியே ஐயோ மோனா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த பிங்க் கலர்ல வந்துட்டு போடுறத வந்துட்டு நான் ஃபுல்லா இப்ப தவிர்த்து என் லிப்ஸ்க்கு வந்துட்டு நல்லா டார்க் ப்ரௌன்ஸ், அதுக்கப்புறம் டீப் பிளம்ஸ், நல்ல மெரூன் ரெட் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து போறேன். அண்ட் ஐ எம் ரியலி லைக்கிங் இட். தெரியல, மேபி இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன வா இது அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். பட் அதனால பெரிய ரெக்ரெட் இல்லை. அந்த டைம்ல நான் வந்து அதை என்ஜாய் பண்ணி போட்டேன். ஸோ அதனால அது வந்து பெரிய ஐயோ மனசு கஷ்டம் கொடுக்கக்கூடியது இல்லை. பட் இப்ப பார்த்தா அந்த மாதிரி பிங்க்ல மட்டும் தொடாத, லிப் லைனர் வச்சு எதையாவது பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அது வந்து நான் லிப் கலரா போடல, ஜஸ்ட் ஒரு டிண்டா தான் போட்டேன். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா இப்ப பழைய விளாக்லாம் எடுத்து பார்த்தும்போது எனக்கு வந்துட்டு மோட வாய பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் யா என்னோட இப்போ கரண்ட் டெய்லி மேக்கப்லேயே வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர் போடுறது, லிப்ஸ்ல சொல்றேன் அதெல்லாம் பண்றது. நான் ஃபர்ஸ்ட் லிப் மேக்கப் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேஸ் மேக்கப் வந்து பண்றேன். அப்போ வந்து எனக்கு பேஸ் ரொம்ப மினிமலா உட்கார வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா போடாத மாதிரி. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லிப்ஸை வந்துட்டு பெர்ஃபெக்ட் பண்ணுங்க. என்ன கலர் போடுறீங்களோ அதை போட்டுட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எது எவ்வளவு வேணும்ன்றது வந்து ஒரு ஐடியா இருக்கு. ஸோ ட்ரை டூயிங் யுவர் லிப் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணும்போது இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். How will you balance your personal and professional life அக்கா, and how will you handle your stress? பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரொம்ப தேங்க்ஃபுல்லா எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் தான். ஸோ அதனால பேலன்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டே மண்டே டு ஃப்ரைடே. இந்த மண்டே வந்துட்டு மண்டே இஸ் த நியூ சண்டே ஃபார் மீ. ஸோ அதனால நான் மண்டே வந்துட்டு ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, டியூஸ்டேல இருந்தா எனக்கு ஒர்க்கிங் டே ஆரம்பிக்குது. டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாள் வந்து லைக் இன்டென்ஸான ஒர்க்லாம் வந்து பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா இந்த ஸ்கூலும் சரி காலேஜும் சரி ஆஃபீஸ் போன டைம்லயும் சரி மண்டேவும் ஃப்ரைடேவும் வந்துட்டு எப்பயுமே ஸ்லக்கிஷான ஒரு நாள் எனக்கு. மண்டே வந்து ஐயோ வாரம் ஆரம்பிக்குதேன்னு சோகமா இருக்கும்.
ஃப்ரைடே வந்துட்டு ஐயோ வாரம் முடிய போகுது, அவ்வளவுதான் வேலைலாம் மண்டே பாத்துக்கலாம் அப்படின்ற மூடு வந்துடும். ஆனா ஃப்ரைடே எண்ட் இருக்குல்ல, செகண்ட் ஹாஃப், அப்போ வந்து செம்மையா வேலை செய்வேன். ஸோ என்னுடைய பேசிக்கான ப்ரொஃபஷனல் ஒர்க் நான் எப்படி ஸ்கெடியூல் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, டியூஸ்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே செகண்ட் ஹாஃப் அது கூட 6 மணிக்கு மேல. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உத்வேகமா இருக்கும் என்னுடைய மூளெல்லாம் வேலை செய்யறதுக்கு. சாட்டர்டே அண்ட் மண்டே டெஃபினட்டா பிரேக் டேஸ். ஓகே, சண்டே ஐ வில் ஒர்க். அது ஏன்னு தெரியல, சண்டே வந்துட்டு எனக்கு சில டைம் வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்கும், நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலாம், மண்டே பிரேக் எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக சண்டே ஐ வில் ஒர்க். ஸோ என்னோட ஜாப் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு, ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்றதுனால நான் அதை பண்றேன். பட் யா, திஸ் இஸ் அவ ஐ பேலன்ஸ். எனக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் வெளியில போயிடணும். என்னால வந்து இந்த ரூம்குள்ளே உட்கார முடியாது. என்ன ஒரு பிரச்சனைனா, என்னோட இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் ஸ்டைல்ல, இதுக்கு முன்னாடி வெளியில நான் வந்துட்டு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி ட்ரெயின் ஏறது, போறது, வர்றது, வெளி உலகம் பாக்குறது, வெளி காத்து கிடைக்கிறதுனாச்சு இருந்தேன். இங்க என் ரூம்ல ரொம்ப மோசம். காலைல எந்திரிச்சு இங்க வந்தேன்னா அதோட நைட்டு சாப்பிட போகும்போது கீழே வீட்டுக்கு போறது, அந்த மாதிரிதான் நான் வந்து செய்யறேன். முன்னாடியாச்சும் ஜன்னல் திறந்து வச்சிருந்தேன். எங்க ஜன்னல்ல வந்துட்டு வெளியில புறாக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு லிட்ரலா. எனக்கு வந்து இந்த பரப்பனை, ஊர்வனை இதெல்லாம் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. செல்ல குட்டிங்களா வாங்க அப்படின்னு தொட்டு விளையாடுற ஆள் கிடையாது. தூரமா இருந்தா ரசிப்பேன், கிட்டலாம் வந்தா பயந்துருவேன் அந்த மாதிரி. ஸோ அதனால அந்த ஜன்னலையும் ஓப்பன் பண்றது கிடையாது, கதவையும் ஓப்பன் பண்றது கிடையாது. சம்டைம்ஸ் அதுவே ஒரு மாதிரி அப்படியே கிளாஸ்ட்ரோபோபிக்கா ஆகும், இரிட்டேட்டடா ஆகும். ஐயோ எனக்கு காத்து வேணும் இப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மொட்டை மாடியில போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருது, அந்த மாதிரி வேலை செய்வேன். ஸோ ரூம்குள்ளே இருக்கிறதே வந்து ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ப்ரெஷர் ஆகும். ஸோ அதனால வாரத்துல ஒரு நாள் வெளியில போயிடணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஓடிடுறது. ஸோ அது ஒண்ணுதான். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, வெளியில போய் சாப்பிட்றது. ஸோ வெளியில போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி பார்ப்பேன். அதுதான் வந்துட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்ல எனக்காக நான் பண்ணிக்கிற ஒரு விஷயம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. தட்ஸ் தட். இது வந்து நான் ஆக்சுவலா சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா கண்டிப்பா எங்க அம்மா ஆர் எங்க அப்பா யார் பார்த்தாலும் நினைப்பாங்க, இது பத்தியா வேணும்னே வீடியோக்காக சொல்லுது அப்படின்னு. ஆனா சத்தியமா இங்க ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இப்பெல்லாம் வந்துட்டு எங்க வீட்டுல எனக்கு எங்க பேரண்ட்ஸ்க்கு எப்ப பார்த்தாலும் சண்டை ஆயிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படின்றது. நானும் அந்த ஃபேஸ்ல தான் இருக்கேன். அதனால போயிட்டு உட்காந்து இவங்ககிட்ட ஏதாவது பேசலாம் அப்படின்னா கூட அது வந்து என் மேல பிரச்சனை பாதி. ஓகேவா, நமக்கு வந்து பொறுமையே இருக்க மாட்டேங்குது. அவங்க ஏதாவது சொன்ன உடனே நம்மளும் வந்து பேசுறோம், ஸோ அவங்களும் வந்து பேசுறாங்க. ஸோ அதனால அது அப்படியே கச்சக்கா மொச்சக்கான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெளியில போய் சாப்பிட்றதா எனக்கு இருக்க ஒரே டிஸ்ட்ராக்ஷன். வெளியில அவங்க கூட போனா கூட எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா வீட்டிலே உட்காரணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு எப்படியாவது பேசி ஏதாவது எங்கேயாவது ஏதாவது போய் முட்டிக்குது. அதனால வந்து ஐ டோன்ட் நோ, திஸ் டூ ஷால் பாஸ். கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நான் வந்து நாளைக்கு எங்கேயாவது கல்யாணம் ஆகி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன மிஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சண்டைலாம் இருக்காது. இது வந்து எங்க அம்மாக்காக நான் சொல்றது. பட் யா, some tips on lip care due to lipstick, it gets darkening. Also give some tips on food, nail care. Nails are in bad condition. Nails are in bad condition na go take a pedicure. Okay, பார்லர், சாலூன் எங்கேயாவது போய் ப்ராப்பர் பெடிக்யூர் பண்ணுங்க. அதை வந்துட்டு ஒரு 2 monthsக்கு ஒன்ஸ் ரெகுலரா எடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி கொடுத்துரும். DIY பெடிக்யூர் அப்படின்ட்டுலாம் வந்து யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஹவு டு சிம்பிளி டூ பெடிக்யூர் அட் ஹோம் வித் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்லாம் போட்டீங்கன்னா, அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் இல்லை, ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய சோப்பு, ப்ரஷ்ஷு அதெல்லாம் வச்சு எப்படி நீங்க பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து காமிப்பாங்க. யூ மேக்ஸிமம் நீட் நெயில் கட்டர், அவ்வளவுதான். ஸோ அந்த டுட்டோரியல்லாம் பார்த்துட்டு வீட்லயே ட்ரை பண்ணுங்க. இல்லை என்னால் பண்ண முடியல, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கல, ஆர் பண்ண தெரியல அப்படின்னா பெடிக்யூர் பார்லர்ல போய் பண்ணிக்கோங்க. லிப் கேர் டியூ டு லிப்ஸ்டிக் இட்ஸ் டார்க்கனிங்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. லிப்ஸ்டிக்னால லிப்ஸ் டார்க் ஆகுது அப்படின்றது. ஸோ என்ன லிப்ஸ்டிக் போடுறேன் அப்படின்றது பாருங்க. நைட்டு கண்டிப்பா வேஸ்லின் இல்லைன்னா நிறைய லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு படுங்க. ஒரு நாளைக்கு ஒன்ஸ் வந்துட்டு மோஸ்டா நான் என்ன பண்ணுவேன்னா, நைட் வந்து நல்லா திக்கா லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிடுவேன். காலையில ப்ரஷ் பண்ணும்போது அந்த லிப் பாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரஷ்லேயே வந்துட்டு என் லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிப்பேன். அது வந்து இந்த டெட் ஸ்கின்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ நான் லிப்ஸ்டிக்லாம் போடுறேன், மேட் லிப்ஸ்டிக்லாம் போடுறேன்னா மேல ஒரு லேயர் ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும். அதை வந்து லிப் பாம் போட்டேன்னா அது அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அடுத்த நாள் அதை ரிமூவ் பண்ணாதான் வந்துட்டு லிப்ஸ் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கும். இல்லைன்னா நம்மளே பிச்சு பிச்சு கடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ லிப் வந்துட்டு நீங்களா அவங்க நாக்கு வச்சு ஈரம் பண்ணிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து பிக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அது பண்ண வேணாம். சில பேர் அது பண்றதுனால கூட டார்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் எதுவும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. பட் அது பண்ணாதீங்க, அது ஹைஜீனிக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் யூ டு டூ தட். நிறைய லிப் பாம் போடுங்க, லிப் ஸ்க்ரப் பண்ணுங்க, ப்ரஷ் வச்சு பண்ணா போதும். ப்ராடக்ட்ல எதுவும் தேவை கிடையாது. ஓகே,
ஓகே, how supportive are your parents for your career? Thankfully very very supportive right from the beginning. என் அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஆல்சோ ஸ்பெஷல் மென்ஷன் டு மை தம்பி. அவனும் வந்து வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா எனக்கே வந்து யூடியூப்னா நம்ம முகத்தை வந்து சோஷியல் மீடியால காமிக்கிறோம், ஒரு இடத்துல வந்து பப்ளிக்கா போடுறோம் அப்படின்றது தான். அதனால வரக்கூடிய மைனஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பயம்னா ஒன்னே ஒண்ணுதான், என்னமா போடுறியே எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நான். அவங்களும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பெல்லாம் எதுவும் வராது அப்படின்னோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துலயா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப கூட வீட்டுல வந்துட்டு அதை அப்போஸ் பண்றாங்க, இல்ல முகத்தெல்லாம் காமிக்க கூடாது. இன்னும் நான் ரெகுலரா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் போனாங்கன்னா பிரைட்ஸ் வந்துட்டு சில பேர் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னே வந்துட்டு போஸ்டும் பண்ண முடியாத மாதிரி ஆகுது போட்டோஸ்லாம். ஸோ அந்த மாதிரி அப்படி எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்து எனக்கு மேஜர் சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் என் தம்பி நிறைய ஃபில்ம் பண்றதுக்கு, அதை செட் பண்றதுக்கு, எடிட் பண்றதுலாம் சொல்லி கொடுக்கறதுக்குலாம் வந்து மோனிஷ் செம்மையா வந்து ஹெல்ப் பண்ணா. இப்பயும் பண்றான். கேட்டா அழகா நம்மளே டே போதுண்டா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இறங்கி வேலை செஞ்சு கொடுப்பான். அந்த மாதிரி பிளஸ் அவனும் இந்த எடிட்டிங் ஃபீல்ட்ல தான் இருக்கான் அப்படின்றதுனால இன்னுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவனுக்கு போட்டோகிராஃபி இல்லாமல் பிடிக்கும் அப்படின்றதுனால அதுவும் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த 2 விஷயத்துல அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் வீட்டுல. அப்புறம் பிரைடல்னு வந்தபோது எங்க அம்மா வந்துட்டு என் கூட துணைக்கு வர மாதிரி இருக்கணும். பிளஸ் எங்க அம்மாவும் அவங்க டைம்ல வந்துட்டு அவங்க பியூட்டிஷியன் முடிச்சிருக்காங்க கோர்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்றதுனால ஹேர் ட்ரெஸ்ஸரா எங்க அம்மா தான் வந்து எல்லா பிரைடலுக்கும் வந்துட்டு கூட வருவாங்க. ஹேர் ட்ரெஸ்ஸிங் அண்ட் சாரி ட்ரெப்பிங் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருந்தது. மாரல் சப்போர்ட், பிசிக்கல் சப்போர்ட் எல்லா மாதிரியும் இருந்தாங்க. ஸோ அதுலயும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு என் அப்பாவும் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு ஃப்ரீயா நாங்க எங்க போனாலும் வீட்டை பாத்துக்கிறது, சமைக்கிறது அதெல்லாமும் சப்போர்ட்டிவா இருந்ததுனால எனக்கு எல்லாருமே மாத்தி இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு நான் பண்ற இந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ யா, ஐம் லைக் வெரி பிளஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல. சூப்பர் சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஹாவ் டு மென்ஷன் மை ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஓபன் பண்றேன், அப்போ நான் என் முகத்தை காட்டுறதே பெருசு. அவங்க எல்லாம் வந்துட்டு நான் அவங்களதான் மாடலா வந்துட்டு யூஸ் பண்ணது. ஸ்டார்டிங்லாம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நான் யூடியூப்லயும் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு மாடலா வச்சு போட்டோஸ் எல்லாம் வந்து போடுறது, வீடியோஸ் எல்லாம் போடுறது. அவங்க வீட்லயே அதை பெர்மிஷன் வாங்கி என் வேலைக்காக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னை சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு ஐ எம் சோ பிளஸ்ட் அண்ட் லக்கி. அந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் எப்பயுமே என் லைஃப் லாங் ரொம்ப கிரேட்ஃபுல்லா, தேங்க்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணுவேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. எனி ரெமெடி டு கண்ட்ரோல் ஸ்வெட்டிங்? நோ. ஆக்சுவலா என் தம்பி தான் சொன்னா, இந்த ஸ்வெட் போர்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ்லாம் ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் கூட இருக்கு அப்படின்ட்டு. அது நான் இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்க்கல. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஐம் நாட் கோயிங் டு டூ, பட் நானே ஒரு வாட்டியும் அதை கூகுள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஸ்வெட் ஆகுறது வந்துட்டு அது நல்லதுதான். ஆனா நீங்க வந்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டு எங்க வெளில போகணும் போது அது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். எனக்கெல்லாம் காத்து பத்தலன்னா அப்படியே வேர்த்துட்டு வரும். அந்த வேர்க்கிறது சரியான இரிட்டேஷன் கொடுக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஆளு. இது நாள் வரைக்கும் அந்த ஸ்வெட்டை அப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே வந்துட்டு பெருசா ஹெல்ப் பண்ணது கிடையாது. பட் ஒண்ணு ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்றது என்னன்னா, இப்ப நான் ஏசியில உட்காந்து கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பி உடனே நான் வந்துட்டு கதவை திறந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில போனதுமே இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் அப்படியே வெளில வச்சோடனே நீர் விடும்ல, அந்த மாதிரி லிட்டரலா எனக்கு கொட்டும் மேக்கப் பண்றானே வேர்வை. சோ அப்படி பண்ணாம நான் என்ன பண்ணுவேன்னா, ஏசியில கிளம்புறேன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஃபேன்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருவேன். ஃபேன் இல்லாம ஒரு 5 நிமிஷம் உட்காருது. இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வெயில்ல இறங்கினேன்னா ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். ஓரளவு தான், ரொம்ப கிடையாது, ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். சோ அந்த மாதிரி வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஏசிலேயே உட்காந்து கிளம்புறீங்கன்னா ஏசியை வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன்ல அமைதியா. ஆல்சோ என் அப்பா இதை சொல்லிட்டே இருப்பாரு, எப்ப குளிச்சுட்டு வந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேட் பண்ற மாதிரி கம்முன்னு கண்ணை மூடி உட்காரு, லைக் படப்படன்னு இருக்கிறதெல்லாம் கம்மியாகும் அப்படின்றது. நான் படப்படன்னு கிளம்புனா கூட எனக்கு வந்து செம்மையா ஸ்வெட் ஆகும். ஸோ அது கூட சம்டைம்ஸ் இட் ஹெல்ப்ஸ். பட் யா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாருங்க, இப்போ நான் படபடன்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, பட் ஸ்டில் இட்ஸ் லைக் லைட்டா ஸ்வெட்டிங். ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுக்காகவே நான் ஜிம்முக்கு வர போவேன் தெரியுமா. சரி அங்க போய் அந்த ஸ்வெட் எல்லாம் போக வச்சிட்டேன்னா கூட எங்கேயாவது கிளம்புறேன் இல்லை வீட்டுல இருக்கும்போது எனக்கு புழுக்கமா இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆல்சோ இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, எனக்கு முகத்துல மட்டும்தான் வேர்க்கும். வேற ஏதாவது பிசிக்கலா நான் வந்து வேலை செய்யறேன் அப்படின்னா தான் முதுகுல வேர்க்கும், இல்லைன்னா ஒன்லி முகம். அது ஏனே தெரியாது. Please refer best stylist out of your experience who can do perfect layer cuts for short hair. Best stylist என்னை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமா ஹேர் கேர், ஹேர் கட் அண்ட் ஹேர் கலர்னு வந்தபோது அப்பு டுவேன்.
ஃப்ரம் ஆன்லான் சலூன் அண்ட் சுமதி அண்ட் விக்னேஷ். இந்த 3 பேர் இந்த 3 பேர்கிட்ட தான் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அண்ட் 3மே எனக்கு எப்பயுமே பிடிச்சது. ஹேர் கலரா இருக்கட்டும், கட்டா இருக்கட்டும், என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்க அவங்க கிட்ட வந்து ட்ரை பண்ணலாம். ஆன்லான் ஆர்ட் சலூன் நுங்கம்பாக்கம்ல இருக்கு. ஐ வில் கிவ் த டீடைல்ஸ் இங்க. யூ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் செக். அது வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் நீங்க பண்ணணும். அப்பாயின்மெண்ட்ல எது என்ன வேணும், அது எவ்வளவு பிரைஸ், எந்த ஸ்டைலிஸ்ட் நீங்க புக் பண்றீங்க அப்படின்றது நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஹேர் growth டிப்ஸ் ப்ளீஸ். ஃபேசிங் சோ மச் ஆஃப் ஹேர் லாஸ். ஹேர் லாஸா ஹேர் ஃபாலான்னு பாருங்க. ஹேர் லாஸ்னா ரொம்ப அன்பிலீவபிள் அமௌண்ட் ஆஃப் ஹேர் வந்து ஒரு வாட்டி இப்படி பிடிச்சி இழுக்கும் போதும் வர்றது, ஏதாவது பர்டிகுலர் ஸ்பாட்ல வந்துட்டு பால்ட் ஆகுற மாதிரி கொட்டுறது. ஹேர் ஃபால்னா நார்மலா ஒரு நாள்ல வந்துட்டு நமக்கு முடி உதிர்றது. ஆக்சுவலா கணக்குப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலா ஒரு நாளுக்கு வந்துட்டு 50 to 100 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் முடி வந்து போகலாம் அப்படின்றது. ஆனா அதுவே எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப பெரிய குவான்டிட்டி. ஓகே, நான் வந்துட்டு மேக்சிமம் 30 ஸ்டாண்ட்ஸ் போகலாம் அப்படின்றது தான் என் கணக்கு. ஸோ பேசிக்கலா ஹேர் ஃபால் இருந்ததுன்னா நீங்க வந்து டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஹேர் மசாஜஸ் பண்ணலாம், ஹேர் ஆயில் பண்ணுங்க, 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுங்க, டைட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் போடாதீங்க, ஒரே ப்ராடக்ட்ல ஸ்டிக் பண்ணி அதையே கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணுங்க, மாத்திட்டே இருக்காதீங்க, முடிய வந்துட்டு ஹைட்ரேட்டடா பாத்துக்கோங்க. இதெல்லாம் பேசிக்கான சில டிப்ஸ். ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது வைட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்குன்னா கூட அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அவங்க கிட்ட போய் செக் பண்ணீங்கன்னா அது வந்து எக்ஸ்டீரியரா இருக்கக்கூடிய பிரச்சனையா இல்ல இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா என்னன்றது வந்து செக் பண்ணுவீங்க. அது செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட்ஸா எடுக்கிறதா இல்ல டாபிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸா பண்றதா அது வந்து நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் போயிட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து அட்வைசபிள். பை த வே, இந்த வெல்வெட் ஷர்ட் இஃப் யூ கைஸ் ஆர் வண்டரிங் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா மிந்த்ரால இருந்து வாங்கினேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபியஸ்ட் பியூட்டிஃபுல் சட்டை. ஐ காட் திஸ் ஃபார் மை எராஸ் டூர் வெக்கேஷன், சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு. அங்க நான் போட்டேன் ஹாரி பாட்டர் லேண்டுக்கு, வேர்ல்டுக்கு. அது என்னது ஏதோ ஒரு இது போட்டிருந்தாங்க, ஹாரி பாட்டர் தீம்ட் ஐலாண்ட் மாதிரி. அங்க போகும்போது நான் போட்டிருந்தேன். இட் வாஸ் சோ நைஸ். ஆல்சோ வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அப்பதான் ரீசெண்டா டெய்லர் ஒரு போட்டோ வந்துட்டு வெளியில வந்திருந்தது. இதே மாதிரி ஒரு வெல்வெட் பச்சை கலர் ஆல்மோஸ்ட் ஒரு பாடி சூட் ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே இதை பார்த்தனா, சேம் பச்சை சேம் வெல்வெட் ஐ எம் கெட்டிங் திஸ் அப்படின்ட்டு ஐ காட் திஸ். ஆனா பச்சை கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. எனிவேஸ், மென்ஷன் an international trip that you wish to go for a very long time. Australia trip, one day, someday. ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. ஆப்பிள் எக்கோசிஸ்டம் பத்தி பேசுங்க ப்ளீஸ். என்னுடைய Q&A வீடியோல ஐ திங்க் இது நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்றது. பட் ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்னா இந்த ஆப்பிள் போன், ஆப்பிள் கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது, அதுதான் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் யா, அதை பத்தினா இப்போ நீங்க ஆப்பிள் போன் வாங்குறீங்கன்னா வேற ஏதாவது வேலை நீங்க செய்யணும் அப்படின்னா ஆப்பிள் லேப்டாப் வாங்கிதான் ஆகணும். அது சரி, 2 வாங்கிட்டோம், வாங்குறோம், ஆப்பிள் ஏர்பாட்ஸே வாங்கிக்கலாமே அப்படின்னு வாங்க தோணும், ஆப்பிள் வாட்சே வாங்கிக்கலாமே அப்படின்னு வாங்க தோணும். நான் பெரிய டெக்கி ஸ்டப் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் போன் தான் வாங்கினேன், எனக்கு வீடியோக்காகன்ட்டு வாங்கினேன். வீடியோலாம் அழகா ஸ்டேபிளா இருக்கே அப்படின்றதுக்காக. ஆனா அப்ப நான் வச்சிருந்த அந்த லெனோவோட லேப்டாப்ல இங்க இருந்து வீடியோவை அனுப்பவே முடியாது. ஏதாவது ஸ்டோரேஜ்க்காக சேவ் பண்ணி வைக்கணும்னா கூட பண்ண முடியாது. அப்படியே மெயில்ல டிரைவ்லன்னு போட்டு எப்படியாவது அங்க தள்ளிட்டா ஓப்பன் ஆகாது. லைக் ஐபோன்ல எடுத்தது மீதி லேப்டாப்ல ஓப்பன் ஆகாது. அது ஐபோன்ல இருக்க போட்டோஸ்லாம் ஈஸியா ஆண்ட்ராய்டுக்கும் சென்ட் பண்ண முடியாது. நான் வாட்ஸ்அப்ல கிடையாது. ஸோ வாட்ஸ்அப்ல ஈஸியா வந்துட்டு இமேஜஸ்லாம் அனுப்ப முடியாது. இன்ஸ்டாகிராம்ல அனுப்புனா பிரேக் ஆகும் குவாலிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ அந்த இமேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவஸ்தைப்படுவாங்க. இதுல எடுத்துருவோம் ஐபோன்ல நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது பிரச்சனை ஆயிடும். எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க வந்துட்டு மேக்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே செம ஈஸியா இருக்கும். இப்படி ஒரு செகண்ட்ல யூ கேன் சென்ட் லைக் கண்ணா பின்னான்னு வீடியோஸா இருக்கட்டும், போட்டோஸா, ஃபைல்ஸா, எதுனாலும் அப்படியே சக் சக் சக்னு முடியும். ஸோ ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்னு ஒன்று இருந்ததுன்னா இட் வில் பி வெரி எஃபிஷியன்ட் தான். ஆனா பிரச்சனையும் ஆகும். ஓகேவா, என்னுடைய ஏர்பாட் வாங்கி இன்னும் முழுசா 2 இயர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள டமால் ஆயிடுச்சு. போய் செக் பண்ண கொடுத்தா அது அப்டேட்ல ஏதோ பிரச்சனை, ஏர்பாட்ல பிரச்சனை, லெஃப்ட் பீஸ் மட்டும் ஒர்க் ஆகல, அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டாங்க. ஸோ அது சாலிடா 1 இயர் தான் வந்துட்டு ஒழுங்கா ஒர்க் பண்ணுச்சு, டமால். ஓகே, அதுக்கப்புறம் போன் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ லாஸ்ட் மே மந்த் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு வெள்ளை கலர் ஸ்கிரீன். ஸோ ஒயிட் ஸ்கிரீன் இஷ்யூ அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னது அப்படின்றது. வெள்ளை கலர்ல வந்துருச்சு ஸ்கிரீன், வேற எதுவுமே என்னால பண்ண முடியல. கேட்டா அப்டேட் பண்ண நான் போனை, அதனால வெள்ளை கலர் இஷ்யூவும்.
ஐ மீன் வெள்ளை கலர் ஸ்க்ரீன் இஷ்யூவா. இது வந்து ஒரு நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூன்னு வேற போட்டிருந்தான். ஐ வாஸ் லைக் இரிட்டேட்டட். ஓகேவா, அப்புறம் மேலேருந்து அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து அப்டேட்டே பண்ணாம வச்சிருந்தேன். ஆட்டோமேட்டிக் அப்டேட்ல ஆஃப் பண்ணி அப்டேட்டே பண்ணாம வச்சிருந்தேன். இப்போ போன வாரம் ஏர் டிராப்லாம் வந்துட்டு சென்ட் பண்ண முடியல. ஓகே, இதை அப்டேட் பண்ணலன்னா ஏர் டிராப்பால அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்டேட் பண்ணலன்னா ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துட்டே இருக்கும். சரின்ட்டு நான் வந்துட்டு ஏர் ட்ராப்னா ப்ளூடூத் மாதிரி. ஓகே, இப்போ யாராவது யூஸ் பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா சொல்றேன். ஸோ அப்டேட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அப்டேட் பண்றேன். ஒரு நாள் வெள்ளை கலர்ல ஒரு ஸ்க்ரீன் வந்தது. எனக்கு தூக்கி வேறு போடுச்சு. டே வெறுப்பேத்தாதீங்கடா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான பெக்ஸும் இருக்கு ஆக்சுவலா. அப்படியே செம்ம சூப்பர், பிரச்சனையே இருக்காது அப்படிலாம் இல்லை. பேட்டரி ஹீட் ஆகுற பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஸோ இது வந்து செமையான ஒரு ஈகோ சிஸ்டம் உள்ள வாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். தேவைன்னா வாங்கிக்கோங்க, பிடிக்கும்னா வாங்கிக்கோங்க, பிரச்சனைகள் வரும் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். Why do you love short hair? இது ஒரு நல்ல கேள்வி. அது இப்போ கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ ஐ வாண்ட் டு க்ரோ மை ஹேர் அவுட். தெரியல, ஷார்ட் ஹேர்ல ஒன்று என்னன்னா ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் ஈஸி. மேனேஜபிலிட்டியா இருக்கட்டும், ஹேர் வாஷ் பண்ணா சீக்கிரமா ட்ரை ஆகுறதா இருக்கட்டும், அப்படியே சும்மா அப்படியே கையை வச்சு சிக்கெடுத்தவங்க போனோமா, பெருசா ஸ்டைலிங்லாம் எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி இருக்கும். பட் என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு 2 வீக்ஸா வந்துட்டு எனக்கு லாங் ஹேர் நல்லா டென்ஸா வளர்க்கணும்ட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. லாங்னா ரொம்ப லாங்லாம் இல்லை, ஜஸ்ட் என்னுடைய பிரெஸ்ட் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு வளர்த்துட்டு ஒரு மாதிரி லேயர் கட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஏன்னு தெரியல, அது எப்போ அந்த ஆசை போகணும்னு தெரியல. பெரிய முடி பார்த்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஆசை போயிடும். பட் யா, த ரீசன் why I love short hair, இன்னொரு ரீசன் என்னன்னா, என்னுடைய பிசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, என் ஹைட்டுக்கு நான் வந்துட்டு லாங் முடி வச்சுக்கிறத விட கொஞ்சம் ஷார்ட் முடி வச்சா இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வந்து தெரியற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலா. லாங் முடி வச்சா ஒரு மாதிரி கழுத்து குட்டியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஐ டோன்ட் நோ, இப்ப நான் வந்துட்டு மறுபடியும் லாங் முடி வச்சு பார்க்கணும், இன்னும் எனக்கு அப்படிதான் தோணுதா அப்படின்றது எனக்கா ஒரு ஃபீல் அது. ஸோ யா, இதெல்லாம் தான் சில ரீசன்ஸ், மொக்க ரீசன் தான். பட் லிப்ஸ்டிக் கேக்கி ஆகாம இருக்க சொல்யூஷன் சொல்லுங்க. லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் வந்துட்டு என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்றீங்கன்றது பாருங்க. நல்ல பிராண்ட்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு கேக்கியா இருக்காது. நிறைய லேயரிங் பண்ணாதீங்க. லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் லிப் பாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கையில கொஞ்சமா ஃபர்ஸ்ட் போட்டுட்டு கையில பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கேக்கி ஆகிற லிப்ஸ்டிக், மேட் லிப்ஸ்டிக்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நிறைய 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 லேயர் திக்கா அப்ளை பண்ணாம இருங்க. ரீக்ரியேட் ஒன் ஓல்ட் வீடியோ மேக்கப், தட்ஸ் கோல்டன் டைம். தட்ஸ் கோல்டன் டைம் ஆக்சுவலா. நேற்று கூட நான் என்னுடைய பழைய பிளாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். அப்பதான் இந்த பிங்க் கலர் வாயி நிறைய முடி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கலாம், பண்ணலாம், ஏதாவது ஒன்று ரீக்ரியேட் பண்ணலாம். இட்ஸ் பீன் சோ லாங் நான் ஒரு ப்ராப்பர் மேக்கப் வீடியோ வந்து பண்ணி. ஸோ லெட்ஸ் டூ. அவ்வளோதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள கவர் பண்ற மாதிரி நான் வந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்தேன். இப்பே இந்த அடுத்த கொஸ்டினுக்கு அப்புறம் நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ணதே மோர் தென் 30 மினிட்ஸ் நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யா, ஐ ஹாவ் டு கட் இட் ஷார்ட். ஸோ யா, இவ்வளோ நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை போயிட்டு காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு சண்டே சிட் செஷனுக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. அடுத்த சண்டே சிட் செஷன்ல என்ன பேசலாம் அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்திக்கோங்க. ஓகே, இதோட நான் கிளம்புறேன். எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.